வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களுக்கு போகணுன்ற ஆசை ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க, இல்லை வேண்டுதல் வச்சுருப்பாங்க. குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு கிட்ட வரைக்கும் போயிருப்பாங்க, ஆனால் உள்ளே போய் சாமியை பார்க்க முடியாத நிலைமை வந்திருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா போன இடத்துல வாகனத்தில் விபத்து ஏற்படுறதோ, இல்லை ஊரில் ஏதோ ஒரு கெட்ட தகவல் திரும்ப வாங்க அப்படிங்கிற மாதிரியோ, அந்த கோயிலில் அவங்க வாசலை மிதிக்க விடாமல் பண்ணுற விஷயங்கள் நிறைய நடக்கிறதா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ போய் பார்க்கும்போது ஏற்படுற தடை எதனால்? பொதுவாகவே சாதாரணமாக நீங்கள் நினச்ச கோயிலுக்கு புறப்பட போகும் பொழுது சின்ன சின்ன தடை ஏற்பட்டது அப்படின்னா அது பெரிதளவு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது உண்மை. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தடை ஏற்படுது அப்படிங்கிறத விட இவங்க கிளம்பும் போதே தாமதமாக கிளம்புறது. ஒரு 7 மணி 8 மணிக்கு கிளம்பலாம், அதாவது காலை நேரத்தில் ஒரு 7 மணி 8 மணிக்கு கிளம்பலான்னு வைங்களே. இவங்க அந்த 7 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாங்க. 7 மணி 7:30 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. அப்படி எந்திரிச்சு புறப்பட ஆயத்தமாகும் பொழுது அதில் தடை ஏற்படும். அந்த தடையும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்துக்கோ அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ சம்மந்தப்பட்ட சன்னிதானங்களுக்கோ புறப்படலாம்னு புறப்படும் பொழுது தடை ஏற்பட்டது அப்படின்னா ஒரு முறை தடை ஏற்படும் பொழுது கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் அதுவே 2 முறை 3 முறை தொடர்ந்து தடை ஏற்படுதுன்னு வைங்களே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் குலதெய்வத்தை கோயிலுக்கு போகலாம்னு புறப்பட்டாலே தடை ஏற்படுது, இது என்ன காரணம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தடை ஏற்பட்டது அப்படின்னா அந்த தடைகளுக்கு காரணம் உங்களுடைய குடும்பத்துக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு கெடுதல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உண்மையாகவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது தேவையில்லாத தீய சக்திகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல், அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய கெடுதல், அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு யாராவது ஒருவருக்கு கண்டம் அல்லது ஆபத்து வரக்கூடிய சூழலை முன் அறிவிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சின்ன சின்ன தடங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மற்ற சன்னிதானம் அப்படிங்கிறத விட உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களை காக்கக்கூடிய கரை சேர்க்கக்கூடிய தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால மற்ற தெய்வங்கள் கஷ்டம் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுது அப்படிங்கிறத விட குலதெய்வம் கஷ்டம் வருவதற்கு முன்னாடியே உங்களை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஆக குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும் பொழுது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குலதெய்வ குறை இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அல்லது குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது ஏதாவது அவசரத்தில் வேண்டியிருப்போம், ஆசையில் வேண்டியிருப்போம், அதை மறந்துருப்போம், அதை செய்யாமல் வந்துட்டு இருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மறைமுகமாக, அதாவது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட தாந்திரிக சம்மந்தப்பட்ட மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய குடும்பத்துக்கு யாராவது ஒருவர் கெடுதல் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அல்லது யாரோ பல பேர் சேர்ந்து கெடுதல் செய்கிறாங்கிற விஷயத்தை முன்னாடியே கண்ணாடி போல காட்டக்கூடிய அமைப்பு இந்த சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், அதுலேயும் குறிப்பிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வருது, வீட்டில் நிம்மதி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் குழந்தை பிறக்கும் பொழுது காலகாலத்தில் குழந்தை பிறப்பு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா எல்லா தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சுக்குவாங்க. எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உங்கள் பேர் வைக்கிறேன், அல்லது ஆண் குழந்தை பிறந்தா ஒரு வாரிசு கிடச்சா எடைக்கு எடை இது தர்றேன், அல்லது மொட்டை அடிக்கிறேன், முடி எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், தேர் எடுக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத உண்மை. நேர்த்தி கடன் வேண்டியிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த ஆசையில் வேண்டிக்கிட்டு அதற்கப்புறம் அது மறந்து போய் வைங்களேன். ஒரு கோயில் 2 கோயிலில் வேணுன்னா ஞாபகம் இருக்கும். பல பார்த்த கோயிலெல்லாம் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது ஒரு சில கோயில் மறந்துருக்கும். அப்போ அந்த வேண்டுதல் நிறைவேற்றாத அந்த கோயில் சம்மந்தப்பட்ட தெய்வ விக்கிரகங்களை சந்திக்க முற்படும் பொழுது இந்த மாதிரியான தடை ஏற்படும். அல்லது சந்திக்க வச்சுட்டு உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளை கொடுத்து இந்த நேர்த்தி கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அமைப்பு அந்த தெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆக தெய்வத்துக்கு எந்த வகையிலும் குறை இல்லை அப்படிங்கிறது, தெய்வம் உங்களுக்கு குறையாக இருந்துகிட்டு இருக்காது அப்படிங்கிறது உண்மை. இந்த கோயிலுக்கு போனால் தான் சண்டை வருது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சண்டை இல்லாத சந்தோஷ வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட அப்பட்டமான விதி. அந்த வகையில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் சண்டை வருது, இந்த கோயிலுக்கு போனால் செல்வம் வருது அப்படின்னு எடுத்துக்க முடியாது.
எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரில் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற ஒருவர் வந்து கொஞ்சம் வந்து தொழில் அமையாமல் சிரமப்படும் பொழுது தன்னுடைய பையனுக்கு வந்து நல்ல தொழில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகம் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த பையனுக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து மிகப்பெரிய யோகமான திசையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த யோகமான திசை வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உடனே வந்து ரொம்ப கோவப்பட்டார். எங்கள் குடும்பத்தில் திருப்பதிக்கு போனால்தான் மிகப்பெரிய சண்டை வருது, பிரச்சனை வருது, நிறைய நஷ்டம் வருது, அதாவது தொடர்ந்து கெடுதல் வருது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். அதாவது ஏதாவது மனுஷாலுடைய வீட்டுக்கு போனால் இது ஆகாது, கெடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தெய்வ சன்னதிக்கு போய் கெடுதல் வருது அப்படிங்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. நான் அவருக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். ஆனால் திருப்பதி அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, வேறு கோயில் சொல்லுங்கள், அதுக்கு பரிகாரமாக வேறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் வந்து அருமையான புதன் தசை ஆரம்பிக்குது அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே. அந்த புதன் வந்து கன்னி ராசியில் கன்னி மனையில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் திருப்பதி போனாலும் போகாமல் இருந்தாலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறார் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் எதற்காக திருப்பதி போக சொன்னோம் அப்படின்னா, சாதாரண ஏற்கனவே மாபெரும் செல்வந்தராக இருந்தவர் இப்போ கொஞ்சம் பையனுக்காக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து பையன் அப்பா விட உச்சத்துக்கு போகணும் இல்லையா, அதுக்காக உச்சத்துக்கு போகிறது பெருசு இல்லை, மறுபடியும் கீழே வரக்கூடாது இல்லையா, 100லேருந்து 101 போகலாம், 99 வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 27 நாட்குள்ளே திருப்பதி போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மிகப்பெரிய செல்வந்தர். சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இறங்குன்னு வைங்களே, என்னை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படிங்கிற 8 கோடி 10 கோடி காரதை வச்சு என்னை கூட்டிகிட்டு போவார். அவ்வளவு ஒரு தங்கமான ஒரு எண்ணம், ஒரு ஆவல், சாஸ்திரத்தின் மேலே அவ்வளவு பற்றிருக்கக்கூடிய அந்த மனுஷாளுக்கு யாரோ ஒரு சில பேர் தவறான எண்ணத்தை சொன்னதுனால அவர் தெய்வத்தை தவறு அப்படிங்கிறத சாஸ்திரமே தவறு நினைச்சார் இல்லையா, அதுக்கு இடம் கொடுக்காம நான் கண்டிப்பாக அவருடைய வழியிலேயே, அவர் சாமி இல்லைன்னு சொன்னார் வைங்களே, நானும் சாமி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசி அன்னைக்கு மாலை வரை அவர் வீட்டில் இருந்து அவருக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்லி அவர் பாணியிலேயே சொல்லி அவரை திருத்தி கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். ஒரே ஒரு முறை போயிட்டு வாங்க சொன்னேன். அதே மாதிரி மகன் வந்து கேட்டுட்டார், எங்கள் அப்பா ஒரு மாதிரி, எங்கள் அப்பாவை பேசுகிறது எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்காக அப்பாவுக்கு தெரியாமல் அப்போ கூட அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டு வரேன்னு சொன்னார். அதே மாதிரி திருப்பதிக்கு வந்திருந்தார். சென்னை வந்து என்னை பார்த்து சந்திச்சுட்டு, திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகிறேங்க, நீங்கள் சொல்லி தான் திருப்பதி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பதி போனார். போயிட்டு வந்தும் திருப்பதியில் என்னை, அதாவது திருப்பதி போயிட்டு திரும்ப வரும்பொழுதும் சென்னையில் வந்து அலுவலகத்தில் என்னை பார்த்துட்டு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சில பொருட்கள் கொடுத்துட்டு போனாருங்க. அவர் போய் ஒரு 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமாக அப்பா பண்ணக்கூடிய தொழிலை வந்து சரியான வகையில் மேற்பார்வை பார்க்க முடியல. அவர் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குற உணவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனங்கள், கைப்படாமல் செய்யலாம் சமையல், அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தார். அப்படி இருக்கக்கூடியவருக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது இவரால் பண்ண முடியல, அப்பா பண்ணக்கூடிய தொழில் தான் பண்ண முடிஞ்சது. அதிலே தடங்கள் ஏற்பட்டது. திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் என்னை சிங்கப்பூருக்கு பிஸ்னஸ் கிளாஸில் வந்து டிக்கெட் போட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து தொழிலில் வந்து வாஸ்து பார்த்து கொடுக்கணுங்க, பெரிய அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னாரு. நான் சொன்ன மாதிரி நடக்க போகிறதில்ல, அவருடைய ஜாதகத்தில் அந்த யோகம் வந்தது, அந்த கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது, நடந்தது அப்படிங்கிறது உண்மை. அங்கே போய் பார்த்தா மிகப்பெரிய பிரம்மாண்டமாக 5000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சைனாவிலிருந்து ஒப்பந்தம் கொடுத்து 5000 பேரை வேலைக்கு எடுத்துருக்காரு. யாரை மேனேஜராக போடலாம், யாரை நிர்வாகமாக பொறுப்பு போடலாம், எங்கே அடுப்பு வைக்கலாம், எங்கே ஸ்டீம் வைக்கலாம், யாரை வந்து கணக்காளராக போடலாம், யாரை வந்து கூட பிஏவை போடலாம், அவ்வளோ விஷயங்களையும் வந்து என்னை வாஸ்து கேட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்டு பண்ணினார். இன்றைக்கி இன்னும் பெரிய லெவல் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஜாதகம் அப்படிங்கிறது அவருக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியும், அதுக்காக நான் போய் உட்காந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு கெடுதல் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க. அறகுறையாக ஜோசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாமிக்கு மேலே நாம் வந்து பெருமையாக ஆள் ஆகணுங்கிறதுக்காக, வித்தியாசமாக சொல்லணுங்கிறதுக்காக இருக்கிற விக்கிரகத்தையே தப்பாக சொல்லக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இன்றைக்கி வந்து வாய் உள்ளவங்கெல்லாம் வலைதளத்தில் ஜோசியம் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட பல வகையில் கெட்டது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. எது எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது தவறு, இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதில் எல்லளவும் உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மிக மிக நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உறுதியோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சூப்பர் சார். ஸோ கண்டிப்பாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எனக்கு செட் ஆகாது, இந்த கோயில் எனக்கு ராசி இல்லைன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எல்லாருக்கும் தக்க பதில் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போய் உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க, உங்கள் கனவுகள் நனவாகட்டும். ரொம்ப நன்றி சார் இந்த பதில்களுக்கு. நன்றி.
என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.